ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வீட்டில் இருந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் கேட்டிருந்தாங்க. ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 2000குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பிஸ்னஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சாக்லேட்ஸ் மேக் பண்ணுறவங்க, கேண்டில், சோப்பு இந்த மாதிரி மேக் பண்ணுறவங்க எல்லாமே நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்காக ஹோல்சேலில் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ண யாருமே அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கமெண்ட்டில் கொடுங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வேணும்னாலும் உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்க்கலாம். 2000 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு 5 பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிக்கிள் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த ஊறுகாய் மேக் பண்ணுற பிஸ்னஸ்க்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாத மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே பிக்கப் ஆயிரும். யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜில் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். ஆன்லைனில் ஆர்டர்ஸ் எடுத்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டெலிவரி பண்ண பார்க்கணும். உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ரிட்டர்ன் வாங்குவாங்க. ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல மந்த்லி இன்கமாகவே இருக்கும். அடுத்து மசாலா பவுடர் மேக்கிங். நீங்கள் சோஷியல் மீடியா பேஜிலலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இப்போ இந்த மசாலா பவுடர் பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிஷன் அதிகம்தான். ஆனால் மக்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலாஸ் வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களோட மசாலா பொருட்களை வந்து நீங்கள் நல்ல ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல பிக்கப் ஆயிரும். நம்ம ஆன்லைனில் பண்ணுற எல்லா பிஸ்னஸ்க்குமே ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம் வரைக்கும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் சோப் மேக்கிங். ஹெர்பல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கெமிக்கல் எதுவும் இல்லாத வீட்லேயே பண்ணுற சோப்புக்கு வந்து இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பேபி ஷவர், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கஸ்டமைஸ்டு சோப் வந்து இப்போ நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சோப் மேக் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக அதை பேக் பண்ணி சென்ட் பண்ணலாம். இல்லைனா ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சோப் மேக் பண்ணி அதை ஹோல்சேலில் கூட கொடுக்கலாம். எனக்கு வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு முன் அனுபவம் இல்லாத, முகம் காட்டாத ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்கிறதுக்கு யாருக்குமே நம்பிக்கை வராது. தன்னுடைய முகத்தை வெளியில் காட்டி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்மளோட சோஷியல் மீடியா ப்ரமோஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரியே மக்களுக்கு வந்து நம்மளோட முகம் வந்து ஃபெமிலியர் ஆகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் முகம் தெரியாத இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரியே நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு வந்து கரெக்டான டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு சில டைம் ஆர்டர்ஸ் டிலே ஆனால் கூட அந்த டிலே ஆனதை கூட நம்ம கஸ்டமருக்கு கரெக்டாக கன்வே பண்ணணும். ஒரு மெசேஜை கரெக்டாக கன்வே பண்ணுறதுனால இல்லை கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஒரு கிஃப்டாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆர்டரை டிலே பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் கேண்டில் மேக்கிங். 2024 எல்லா ஷாப்பிங் ஆப்லேயும் அதிகமாக சேல் ஆகிருக்கிறது இந்த சென்டட் கேண்டில்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி நல்லா சேல் ஆகிட்டுருக்குன்னு. சென்டட் கேண்டில்ஸு, கஸ்டமைஸ்டு கேண்டில்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போது. இந்த கேண்டில் மேக்கிங்கோட பேசிக் கிட்டு வந்து 2000க்கு கம்மியாக தான் வரும்.
இந்த சோப் மேக்கிங், கேண்டில் மேக்கிங் இதெல்லாம் தெரியலனா கூட நிறைய யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். மேக்ஸிமம் ஃபங்க்ஷனுக்கு இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட கேண்டில்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிக்கப் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டில் மேக்கிங், சோப் மேக்கிங் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸும் இல்லை. ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு ஈஸியான பிஸ்னஸ் ஐடியா. நம்ம அடுத்து பார்க்க போகிற பிஸ்னஸ் டெய்லரிங். டெய்லரிங் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் காமனாக டெய்லரிங் அப்படி பண்ணாத ஒரு பர்டிகுலராக சாரீஸை குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை சாரீஸ் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி அதை 1 minute சாரியாக மாற்றுறது, இந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரீச் இருக்கும். இல்லை நீங்கள் ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா ஒன்லி ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ அவங்க சாரீஸை 1 minute சாரியை கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் ரிப்பீட் பண்ண முடியாத சாரீஸ் எல்லாம் குர்த்தீஸாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரீச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதே கஸ்டமர் உங்களுக்கு திரும்ப ஆர்டர்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க ஆன்லைனில் பண்ணக்கூடிய 5 பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்ட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.